என்னை இங்கு பேச வைத்த தாயே, உன்னை வணங்கி தொடர்கிறேன், அருள்வாயாக. 1000 முன்னின்று சாதி எனில் அந்நியரசு புகழ் என்ன நீதி என்றார் மகாகவி பாரதி. அன்னை பாரத வடக்கு என்றும் தெற்கு என்றும் மாறுபட்டு கிடந்தது, அதனுள்ளும் கூறுபட்டு கிடந்து மாநிலத்தை வந்த வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்தினர். சுயநலம் கொண்ட சில புல்லுரிகள் வெள்ளையர்களுக்கு உதவினர். அடிமை வாழ்வில் அடியும் உதயும் கிடைத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது. இம் என்றால் வனவாசம், ஏன் என்றால் சிறைவாசம். கட்சியின்றி அர்த்தமென்று யுத்தமென்று வருகிறது என்றார் நாமக்கல் கவிஞர். செக்கிழித்தார் கல்லுடைத்தார் வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் மூலம் கப்பல் விட்டார். கொடிகாத்த குமரனின் மரணம் ஏழை மக்களுக்கு விடுதலை கடலை மூட்டியது. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என 2 பிரிவுகளிலும் திலகரும் கோகலேயும் மக்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கைகோர்க்க வைத்தனர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூத்தாடினார் பாரதி. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கம் விண்ணை பிளந்தது. போராட்டத்தில் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் 15 இந்தியாவுக்கும் விடுதலை அறிவிக்கப்பட்டது. நாம் இன்று சுவாசிப்பது விடுதலை காற்று. அதில் உயிர்நீத்த ஜாய்களின் சுவாசம் கலந்திருக்கிறது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். My name is Varneshwaran. I am studying 6th standard. Today I am going to talk about one of our greatest freedom fighters, Subhash Chandra Bose. Subhash Chandra Bose, popularly known as Netaji, was great militant and a patriot. He was born in Cuttack, Orissa on 23rd January 1897. He was great freedom fighters whose role in India's independence is unforgettable. To serve the country, he joined the Indian National Congress, fought for the freedom. He was a revolutionary freedom fighter. He was known to have founded the Indian National Army, or INA. He was imprisoned 11 times for his ideologies and the use of force against the British. It is believed that he died in a plane crash on 18th August 1945. He was an unforgettable national hero who fought for the country's freedom till his last breath. People even today know him by
his country. Was known to one of the greatest heroes the country has ever seen. Let's commemorate his sacrifices and brave movements against the British. Thank you, Jai Hind. Very good. நான் எப்பொழுதும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்பது என் விருப்பம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்பது நான் சுதந்திர காற்றை சுவாசிக்க பல வீரர்கள் உறுதியாகம் செய்தனர். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். சுதந்திர தின கொண்டாடுகிறோம். எண்ணற்ற தலைவர்கள் உயிர் தியாகம் செய்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். வந்தே மாதரம். நன்றி. மாணவி சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் நமது வீரர்களின் தியாகத்தில் எடுத்திருந்தது ரொம்ப நன்றியாக இருந்தது. On this day, we should remember our great leaders. Vande Mataram, Vande Mataram. நான் இப்பொழுது சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். நாம் இன்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். நமக்கு ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கிடைத்தது. சுபாஷ் சந்திர போஸ், சுப்பிரமணிய பாரதியார், நேரு நாச்சியார், ஜான்சி ராணி லட்சுமிபாய், வ.உ.சி. சிதம்பரம்பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என உறுதி கொண்டு விரைவிலேயே வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி. மூன்றாம் வகுப்பு. என் பெயர் கிரிஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுதந்திர தின பாடல் பாட வந்துள்ளேன். தேசிய கொடி பாடல். கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோட்டை மேல் கொடி பறக்குது, 3 வண்ண கொடி பறக்குது, குழந்தை பெற்ற கொடி பறக்குது, 10 வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது, தியாகம் உணர்த்த கொடி பறக்குது, கொடியை நாளும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். என் பெயர் ருத்ரா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாம் இன்று 78வது சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி போன்ற பல தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டனர். இதன் விளைவாக இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது.
போற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் நம் சுதந்திரம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பகத் சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் சுதந்திரம் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றிய Headmaster and my teachers, parents, my dear friends, first of all, I wish you happy Independence Day. I feel great pride to present this dialogue. Hi Chitik, are you excited about Independence Day? Yeah, I am. It's such an important day for us. Do you know how we are celebrating at school? I hear there is going to be a flag hoisting and we are going to sing the national anthem. Plus there might to be a program too. That sounds awesome. Always love watching the dances and hearing the patriotic songs. It reminds me of how much our freedom means. Totally, I read a little about our history recently. It's incredible to think about how long and tough the struggle for independence was. Yeah, especially when you think about our leaders like Mahatma Gandhi, who led the non-violent movement. It brings to the
Uncle, I want to wear something traditional, maybe a dirty sunset. It feels special. You know how they honoring our heritage. Definitely, I think great that we celebrate our freedom and remember the people who made it possible. It's a good reminder to appreciate what we have. For sure, I am looking forward to the day. Let's most of it. Absolutely, Happy Independence Day. Happy Independence Day. Jai Hind. Thank you. Jai Hind. Thank you. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அம்மா மட்டும் நம்மளுக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு வச்சு விட்டுருக்காங்க. பாரு நம்ம அம்மா நம்மளுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அங்க பாரு நம்ம அம்மா நம்மளுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. நேரமாச்சு சாப்பிட போங்க. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு அரிசி தீந்து போச்சு. கொஞ்சோண்டு தான் ரேஷன் அரிசி இருந்துச்சு. அதனால பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன். இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சது சாயங்காலம் தருவாங்கல்ல, அதுல நானும் கடையில அரிசி வாங்கி நானும் பிள்ளைகளும் சாப்பிட்டு இந்த ஒரு வேலை தானே பொறுத்துக்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வேலை பார்க்குறேன். நம்ம அம்மா நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடாம நம்மளுக்கு சாப்பாடாக்கி கொடுக்கறாங்கல்ல. சில பேர் சாப்பிடாதனால முதலமைச்சர் எல்லாரும் சாப்பிடணும்னு காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காண்டி முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. இனிமேல் நான் சாப்பாடை கட்ட மாட்டேன். எந்த அரிசி சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கை தட்டுங்கப்பா. அப்படி கை தட்டக்கூடாது. எப்படி தட்டணும்? 1 2 1 2. அருமை அருமை. குழந்தைகள் சல்யூட் சொல்ல வந்துள்ளார். நமக்கு அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டோம். பலத்த கரகோஷம். உங்களுடைய அணிவகுப்பை மாயா பாண்டிச்சேரி நடுநிலைப் பள்ளியின் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். அமைதியாக உட்கார்றாங்களா? டான்ஸ் பாக்குறாங்களா? சரி, ஓகே. பை டு ஆல். See you, bye. பாட்டு. ஓகே. தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் வணக்கம். அகிம்சை வென்றனார், ஆங்கிலேயரை விரட்டினார், சரித்திரம் படைத்தனார், உலகம் அகிம்சையால் வியந்தனார், ஒற்றுமையின் அகிம்சையை வலிமையை உணர்த்திய ஔடதமாய் கிடைத்த சுதந்திரனார். சுதந்திர தின விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கை ஆக்குகின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல அலுவல்களுக்கு இடையிலும் எங்களுக்காக காலம் ஒதுக்கி இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப நம் கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமை இருளுக்கு அறிவு தீபம் ஏற்றுகின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த என் சக மாணவ செல்வங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை உரிதாக்குகின்றேன். இந்த விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராத பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரிதாக்குகின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சான்றோர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிறந்தாழ்த்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகன்றது அந்நியனின் அரித்தனம், வென்றது நம் பாரதம். கிடைத்தது சுதந்திரம். இன மொழி கடந்து நேசிப்போம். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழும். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மை, பக்தி, நேர்மை, தியாகம், கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்கள் பள்ளியோட பெயர் ஸ்ரீ மாயா பாண்டீஸ்வரி நடுநிலைப்பள்ளி மேல்மங்கலம். இந்த பள்ளி கடந்த 90 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் தற்சமயம் 13 ஆசிரியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பழமையான பள்ளி. இந்த சரகத்தில் அதிகமான மாணவர்கள் அரசு வேலையிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி என்பதில் கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த சுதந்திர தின விழாவிற்கு வந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய பள்ளியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்த ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மென்மேலும் இதேபோல் இந்த மேடை இல்லாத மேடை எடுத்து கொடுத்து சிறப்பாக கலை நிகழ்ச்சி நடத்த உறுதுணையாக இருக்குமாறு ஃபவுண்டேஷன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ மாயா பாண்டீஸ்வரி நடுநிலைப்பள்ளி மேல்மங்கலம் சார்பாக அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். இங்கே கிராமப்புறங்கிறதுனால ஏழை குழந்தைங்கள்லாம் நிறைய பள்ளியில் படிக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறோம். அதை கொஞ்சம் வெளிக்கொண்டு வரணுன்னா கொஞ்சம் மேடை மைக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிறோம். இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சால் அவங்க திறமையெல்லாம் மாணவர்களின் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு ஆசிரியர்கள் சார்பாக எல்லோரும் நினைக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் நிறையா உதவி செய்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் உதவுங்க.